இப்போ இந்த சந்திப்பு வணக்கம், உங்களோட வரவேற்கிறேன். வணக்கம். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோட சந்திப்புக்கு நிறைய காரியங்கள் சொல்கிறாங்க. இல்லை ரொம்ப அஃபிஷியலான சந்திப்புன்றாங்க. இல்லை அவர் பிரைம் மினிஸ்டரோட அப்பாயின்மெண்ட்டுக்கு பிறகு தான் வந்து பன்வாரிலால் புரோஹித்தோட நிகழ்ச்சிக்கு செல்வதாக இருந்தார். அமைச்சர் சந்திப்புலாம் கூட பிரைம் மினிஸ்டரோட அப்பாயின்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வந்து அரங்கேற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நேரடி எதிர்க்கும் விதமாக முதலமைச்சரோட அவருடைய பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலினோட சந்திப்புக்கு எதிராக திரு ஸ்டாலின் பேசிய பேச்சுக்கள், அந்த சந்திப்பு முதல்ல நம்ம எப்படி பார்க்கலாம்? இப்போ இந்த சந்திப்பு திட்டமிட்டு நடத்தப்பட்டது. இதில் மாற்று அதாவது போகிற போக்கில் சந்திப்பு இல்லை ஏற்படுது அல்ல. இவர் தன்னுடைய திருமண நாளை ஒட்டி இவர் குடும்பத்தோடு சிங்கப்பூரில் இருந்தார். உதயநிதி நீங்கள் அவருடைய திருமண நாளுக்கு குழந்தை குட்டிகளோடு போய் சிங்கப்பூரில் அவர் ஓய்வை கழித்து கொண்டிருந்த நேரத்தில் உடனே சென்னையிலிருந்து கட்டளை போகுது எங்கே சிங்கப்பூருக்கு. உடனடியாக டெல்லி கிளம்பவும். உடனடியாக நீங்கள் சிங்கப்பூர்லேருந்து நேரம் எங்கே போய் இறங்குறாரு? டெல்லி போய் இறங்குறாரு. டெல்லி போய் இறங்கினோன்னையும் முதலமைச்சரை வரவேற்கக்கூடிய அதே அளவு புரோட்டோக்கால் நீங்கள் அதிகாரிகள், காவல்துறை, ஐஏஎஸ் அதிகாரிகள் அதே புரோட்டோக்காலோடு தான் உதயநிதி ரிசீவ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எங்கே? டெல்லி ஏர்போர்ட்டில். ஆமாம். அப்போ ஸ்டாலின் போனால் என்ன ரிசீவ் அதே போல் நீங்கள் பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து நீங்கள் மிகப்பெரிய முதலமைச்சருக்கு உண்டான மரியாதையோடு அவர் எங்கே போகிறாரு? நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகிறாரு. பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு போன பிறகு அந்த பிரதமர் அலுவலகம் இந்த 9 ஆண்டு காலம், இப்போ 10 ஆண்டு முடிய போகிறது. எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அது மாற்றுக் கட்சியை சேர்ந்த நீங்கள் பிஜேபியை சேர்ந்த அமைச்சர்கள் சந்திப்பது வேறு, பிஜேபி முதல்வர்களை சந்திப்பது வேறு. ஆனால் மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த நீங்கள் இணை அமைச்சராக ஒரு துணை அமைச்சரையோ ஒரு இளைய அமைச்சரையோ இந்த 10 ஆண்டு காலத்தில் 10 ஆண்டு முடிய போகுது அவர் சந்தித்ததாக எந்த ஆவணங்களும் இல்லை. அப்போது ஏன் இந்த அவசரம்? நீங்கள் அதோட இன்னொரு பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, மூத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் திருச்சி சிவா, டிஆர் பாலு, கனிமொழி, டெல்லியோட திமுக முகங்கள், 2G ராஜா, இத்துணை பேருமே நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் யாருமே இல்லை. நீங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 பேருக்கு முன்பு நீங்கள் டெல்லியினுடைய முகமாக இருந்தவர் முரசொலி மாறன்.
அந்த முரசொலி மாறன் இல்லாத இடத்தை தயாநிதி மாறன் தயாநிதி, அதாவது 5 பேர், ஒரு கலைஞருடைய மனசாட்சியாக இருந்த மாறன் ஒருவர், நீங்கள் டெல்லி அரசியலை, டெல்லி திமுகவுடைய முகமாக டெல்லியில் பண்ணிட்டு இருந்த அரசியலை எத்தனை பேர் பண்ணுறாங்க? 5 பேர். 5 பேர் செய்கிறார்கள். ஆனால் அந்த 5 பேருமே அன்றைக்கி இல்லை. 5 பேருமே அன்றைக்கி இல்லை. திட்டமிட்டு இது தவிர்க்கப்பட்டார்கள். ஏன் தவிர்க்கப்பட்டாங்கன்னா, இனிமேல் இப்போ திமுக எம்பிகள் யார் எத்தனை பேர் இருக்காங்கன்னா, நீங்கள் 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்கே, நீங்கள் மக்களவையில். அப்போ இந்த மக்களவையில் இருக்கிற 38 உறுப்பினர்களுமே நீங்கள் செகண்ட் ஹை கமாண்டிங் யாருன்னு கேட்டால் உதயநிதியினுடைய கட்டுப்பாட்டில் இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை காண்பிப்பதற்கான ஒரு நிகழ்ச்சி தான். நீங்கள் மோடியோடு நாடாளுமன்ற குழு தலைவராக டிஆர் பாலு இருக்காரு, துணைத் தலைவராக கனிமொழி இருக்காங்க. ஆனால் இவர் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டாரா? இல்லை, அதற்கான முன்னேற்பாடு என்பது தான் பிஜேபிக்கு கொடுக்கப்பட்ட செய்தி. பிஜேபிக்கு அவர்கள் இல்லாமல் இவருடைய தனியான சந்திப்பு அப்படின்றது அதுதான். ஏன்னா யாரோ ஒருத்தர் இருந்திருக்கணுமா இல்லையா? யாருமே இல்லை. அப்போ யாருமே டெல்லிக்கு போக வேண்டாம், பிரதமர் அலுவலகத்துக்கு போக வேண்டாம், இது அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். டெல்லிக்கு கொடுக்கப்பட்ட தகவல், நீங்கள் பன்வர்லால் புரோஹித்தினுடைய பேச்சு கல்யாணத்துக்கு போகிறாரு, அங்கே யாரும் இல்லை. இனிமேல் டெல்லி அரசியலை தீர்மானிக்கக்கூடிய அடுத்த என்னுடைய சக்தி யார்? நீங்கள் உதயநிதி தான் என்பதை முதலமைச்சர் ஃபஸ்ட்டு ஹை கமாண்டிங், 2வது ஹை கமாண்டிங் யார்? 38 உறுப்பினர்களும் இவர்களுடைய கட்டுப்பாடு இனிமேல் வந்து விடுவார்கள் என்பதை டெல்லிக்கு சொல்லக்கூடிய செய்தி தான். நீங்கள் பிரதமர் அலுவலகத்தை பார்த்தது, நீங்கள் பன்வாரிலால் புரோஹித்தினுடைய பேச்சு திருமணத்தில் கலந்துக்கிட்டது, இது ரெண்டுமே இதுக்கு முன்னாடி, அதாவது உதயநிதியோட சந்திப்புக்கு முன்னாடி இப்படி தமிழக அமைச்சர்கள் இப்படி தனியா சந்திச்ச வரலாறு ஏதாவது இருக்கா? இல்ல 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 இல்ல. அந்த நாடாளுமன்ற குழு தலைவர் துணைத் தலைவரோட தான் பார்ப்பாங்க. அதுதான் இதுவரை நடந்திருக்கு. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, முரசொலி மாறன் இருக்கும்போது தனியாக போய் பார்ப்பார். முரசொலி மாறன் இருக்கிற பொழுது தனியாக போய் பார்ப்பார். ஆனால் பிரதமர் அலுவலகத்தை இந்த 5 பேர், முரசொலி மாறன் இல்லாத இடத்தை நிறைவு செய்த 5 பேர், டிஆர் பாலு, கனிமொழி, ராஜா, தயாநிதி மாறன், இவர்கள் எல்லாமே டெல்லியினுடைய அடையாளங்கள், டெல்லியுடைய முகங்கள். இவர்கள் யாருமே திட்டமிட்டு தவிர்க்கப்பட்டார்கள். அப்போ ஏன் தவிர்க்கப்பட்டாங்கன்னா, மாநில அரசியல் என்பது முழுமையாக உதயநிதியுடைய கட்டுப்பாட்டுக்கு வரப்போகுது. அவர் துணை முதலமைச்சர் ஆக போகிறார். துணை முதலமைச்சராக அப்படியா ஆக போகிறார். ஆமாம். நீங்கள் அப்படியே நீங்கள் ரிவர்ஸில் போய் பாருங்கள் அரசியலை. நீங்கள் தந்தை முதலமைச்சராக இருந்த காலத்தில், கலைஞர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் இளைஞரணி செயலாளர், நீங்கள் மேயர், துணை முதலமைச்சர், முதலமைச்சர். அப்போது இந்த படிக்கட்டுகள் தயார் செய்யப்படுகிறது. இந்த படிக்கட்டுகளுக்கான அத்துணை அரசியல் அதிகார மையங்களும் எனக்கு பின்னாடி என்னுடைய மகன்தான், வேறு யாரும் நடுவில் அதிகார மையமே இல்லை என்று டெல்லி பாதுஷாக்களுக்கு துணை முதலமைச்சர் அறிவிப்புக்கு முன்னால எல்லா வேலையும் செஞ்சுக்கிறாங்க. அதுதான். அப்போ அப்புறம் அறிவிப்பா டெல்லி பாதுஷாக்களுக்கு அதிகார மையம் எங்கே இருக்குன்னு தெரியணும். தமிழ்நாடு அதிகார மையம் எங்கே இருக்குன்னு தெரியணும். இனிமேல் நீங்கள் முரசொலி மாறனுடைக்கு ஒரு சிலை வைக்கணும், எங்கே? முரசொலி வளாகத்துக்குள்ளே. அப்போ நேராக மம்தா பானர்ஜி கூப்பிடுறதுக்கு ஸ்டாலின் போகல, அழகிரி போகல. யார் போனாங்க? கனிமொழி போனாங்க. ஏன்னா கனிமொழி டெல்லி பாராளுமன்றத்தில் கலைஞருடைய புள்ள, கலைஞருடைய மகள் என்ற அடையாளம் இருக்கிறதுனால நீங்கள் மம்தா பானர்ஜியை கூப்பிட்டோம், அந்த அம்மா தட்டவே இல்லை. ஏன்னா முரசொலி மாறனும் மம்தா பானர்ஜி நல்ல நெருக்கம். அதன் அடிப்படையில் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர், மூத்த அமைச்சர், நீங்கள் கல்கத்தாவுடைய முகம் யார்? மம்தா பானர்ஜி. அப்போ மம்தா பானர்ஜி வந்தால் தான் சிறப்பாக இருக்கணும். யார் அனுப்புகிறாங்க? கனிமொழியை. இனிமேல் டெல்லியினுடைய அனைத்து தமிழ்நாட்டுடைய அதிகார மையமாக இருந்தாலும் சரி, டெல்லி அதிகார மையமாக இருந்தாலும் சரி, இவர் தான் இனிமேல் இவருடைய கட்டுப்பாட்டில் தான் இயங்கும் என்பதை அவசியமாக காண்பிப்பதற்காகத்தான் சென்னையிலேருந்து சிங்கப்பூரும் சென்னை கூட வரல, சிங்கப்பூரும் சென்னையை கடந்து போகிறார் டெல்லிக்கு. அப்போது அவ்வளவு அவசியம் எங்கே யாருக்கு தேவைப்படுது? நீங்கள் பிஜேபி அரசியலுக்கு தேவைப்படுது. இது இப்போ நீங்கள் காங்கிரஸை காப்பாற்றி கொண்டு காங்கிரஸ் மூலம் சிறுபான்மை வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்வதற்கு இங்கே காங்கிரஸோடைய உறவு தேவைப்படுது. அரசியல் நடத்துவதற்காக அதிகார மையம் தேவைப்படுகிற பொழுது எது தேவைப்படுது? பாஜக தேவைப்படுது. இரண்டையும் ஒரே நேரத்தில் பேலன்ஸ் பண்ணக்கூடிய அரசியலை செஞ்சவர் தான் நீங்கள் கலைஞர். இப்போ அதே அரசியலை இவர் முயற்சிக்கல, செயல்படுகிறார். இப்போ அவர் என்ன சொல்றாரு?
எனக்கு ஒரு 45 வயசு ஆச்சு, இவ்வளோ பெரிய சுமைகளை தூக்கி வைக்கிறீங்களே, என்னை கொஞ்ச நாள் நிம்மதியாக இருக்க விடுங்களேன், இதுதான் அவருடைய வாதம். ஆனாலுமே அவருடைய தாயும் அவருடைய தந்தையும் அதிகாரத்தை உடனேயே நீங்கள் அதிகாரத்தை உடனடியாக வந்துவிட வேண்டும். இதுதான் இப்போ அவர் இவ்வளோ அரசியல் கூத்து. நீங்கள் ஈரோடு இடைத்தேர்தல் நடக்கிற பொழுது குடும்பத்தோடு ஓய்வுக்கு எங்கே போயிருக்காரு? சிங்கப்பூர் போயிருக்காருன்னா அவரை பொறுத்தவரை இந்த சுமைகளை ஏற்றுக்கொள்வதை அவள் விரும்பாமல் தான் அரசியல் செய்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டியது இருக்குது. இதை மீறி அதிகாரம் உடனடியாக உங்களுடைய கைக்கு வந்தாக வேண்டும் என்கின்ற அவசரமும் இதில் நடந்திருக்கிறது என்று இரண்டையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. கண்டிப்பாக நாமும் பொறுத்து இருந்து பார்க்கலாண்ணா. தற்போது உங்களுடைய வருகைக்கும் உங்களுடைய கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.